எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வெனஸ்டே குரோத் ஹேக்ஸ் பார்க்க போறோம். குரோத் ஹேக்ஸ்ல நம்ம ஒரு தடவையும் ஒரு ரகசியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த ரகசியத்து மூலமா நம்மளோட ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணலான்னு. எல்லாருமே வந்து வாழ்க்கையில வந்து நாலேட்ஜ வந்து கெயின் பண்ணணும். ரொம்ப இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா பெருசுன்னு நெனச்சிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில. ஆனா இன்னைக்கு த லைஃப் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். டுடே அ பெர்சன்ஸ் சக்சஸ் இஸ் நாட் டிபெண்ட் ஒன்லி ஆன் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா, பட் ஆல்சோ ஹவ் டு ப்ராசஸ் இட் அண்ட் ஹவ் டு ரீச் இட். ஒரு நல்ல ப்ராடக்ட்ட ஒரு காலத்தில கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா, இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட்ட கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இத வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஸோ, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அது வந்து வாட் கைண்ட் ஆஃப் ஆட்டிட்யூட் அ பெர்சன் ஷுட் ஹேவ் டூ ஹேவ் அ சஸ்டெய்னபிள் கன்சிஸ்டன்ட் குரோத். அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து மேல கீழ வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப எந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்தா, நம்மால வந்து லாங் ரன்னுக்கு நம்ம வாழ்க்கைய வந்து ரொம்ப அழகா கட்டமைக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஆண்டி க்ரூவ் அப்படிங்கிற ஒரு ஆள பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம யாரெல்லாம் இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமா, ஆச்சரியமா பார்க்குறோமோ, அது ஸ்டீவ் ஜாப்ஸா இருக்கலாம், மார்க் ஜக்கர்பர்க்கா இருக்கலாம், இல்ல பில் கேட்ஸா இருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து ஆண்டி க்ரூவ வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆளா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, ஆண்டி க்ரூவ் கிட்டத்தட்ட ஒரு ஃபவுண்டர் ஆஃப் இன்டெல்னே சொல்லலாம். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்க்ரப்சில இன்டெலே வந்து விழும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்த ஒரு காலத்தில, மொத்த இன்டெலையே வந்து திருப்பி போட்ட மாதிரி அவரோட முடிவுகள் வந்து இன்டெலையே வந்து ஒரு புது உயிர் குடுத்து இன்டெல் சாக கிடந்த இன்டெல வந்து ரொம்ப பெரிய 30 வருஷம் கிட்டத்தட்ட எல்லா உலகமுமே வந்து இன்டெல டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய மூவ் பண்ணவர் தான் ஆண்டி க்ரூவ். அவரோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, பாரனாய்டு சர்வைவல் அப்படின்னு சர்வைவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவர் சொல்றாரு. அந்த பாரனாய்டு சர்வைவ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப ஹாயா, ரிலாக்ஸ்டா 10த் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 12த் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்ல. காலேஜ் சேர்ந்தாச்சு. இனிமேல் லைஃப் அப்படியே ஸ்மூத்தா இருக்க போது. வேலை கிடைச்சிருச்சு. இனிமேல் என்ன கவல? கல்யாணம் ஆயிருச்சு. இனிமேல் எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலயுமே நம்ம வந்து உஃப், உஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகுறோம். அப்படி ரிலாக்ஸ் ஆகும்போது தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அடிகள சந்திக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாரனாய்டு சர்வைவோட இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா எப்ப வேணா புயல் வரும். இப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போது. இந்த கம்பெனி வந்து இதே மாரி இருக்க போறதில்ல. நம்ம வாழ்க்கை இதே மாரி ஸ்மூத்தா இருக்க போறதில்ல. இதுவரைக்கும் தப்பிச்சுட்டோம். ஆனா இப்ப தான் ரொம்ப க்ரூஷியல். அப்படிங்கிற ஒரு மனநிலையோடையே நம்ம வந்து வாழ்க்கைய அணுகுனோம்னா, இத கேட்ட உடனே நீங்க மனசுக்குள்ள சிரிக்கிறது எனக்கு கேட்குது. போடா டேய்! அதத்தான்டா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. 10த்த மட்டும் படிச்சிரு தம்பி. அதுக்கப்புறம் உன் லைஃப் சூப்பரா இருக்கும். 12த் தான் வாழ்க்கையிலேயே முக்கியம். காலேஜ மட்டும் பாஸ் பண்ணிட்டே பத்தாது. ஃபைனல் இயர் வரைக்கும் நல்லா படிக்கணும். சிஜிபிஏ ரொம்ப எடுக்கணும். இப்படி எல்லாருமே ஒரு கட்டத்தில ஒண்ணொண்ணு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஏன் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நிஜமாவே வாழ்க்கை அப்படிதான். என்னோட நெறைய ஸ்டூடண்ட்ஸ நான் பார்க்குறேன். காலேஜ் லைஃப்ல நான் மட்டும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா கண்டிப்பா அப்படி இருக்கிறதில்ல. வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் வேலையில டீம் லீடரு, சிஆர், என்ன ஹெச்ஆர், ப்ராஜெக்ட் மேனேஜரு, கிளையன்ட் கால்ன்னு அவ்ளோ பிரச்சனை, அவ்ளோ பிரஷர். இது போக ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், சிஸ்டம் அப்படின்னு. ஸோ ஆப்வியஸா நம்மளோட வாழ்க்கையில எந்த கட்டத்துக்கு போனாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். நமக்கு மனசுக்கு புடிச்ச காதலியே வந்து மனைவி ஆனாலும் பிரச்சனை இருக்கும். யாருன்னே தெரியாத ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ்ல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்கிற மாரி புள்ள இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இருக்கும். நம்ம என்ன சொன்னாலும் திரும்பி பேசுற, எதிர்த்து பேசுற குழந்தை கிடைச்சாலும் பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ பிரச்சனை அப்படிங்கிறது நேச்சுரல் அப்படின்னு ஆண்டி குரு சொல்றாரு. இத நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையில நான் பார்த்த வரைக்கும், என்னோட ஸ்டூடண்ட்ஸோட வாழ்க்கையில நான் பார்த்த வரைக்கும், பிரச்சனை இஸ் சம்திங் விச் இஸ் இன்னெவிட்டபிள். பெயின் இஸ் இன்னெவிட்டபிள். இது வந்து என்னோட தியேய மந்திரம். பெயின் இஸ் இன்னெவிட்டபிள். பட் சஃபரிங் இஸ் அன் ஆப்ஷன். ஸோ பெயின் வந்து வாழ்க்கையில கண்டிப்பா எல்லாத்துக்கும் வரும். ஆனா நம்ம அத சஃபர் பண்ண போறோமா, அதிலிருந்து நம்ம அழுக போறோமா இல்லையாங்கிறது நம்மளோட ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இங்க ஆண்டி குரூவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து வாழ்க்கையில எதையுமே வந்துட்டு ஈஸியா எடுத்துக்காதீங்க. அஸ்யூம் டிசாஸ்டர் இஸ் கம்மிங். ஒரு பெரிய டிசாஸ்டர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியே உங்களோட தாட் ப்ராசஸ் இருக்கட்டும். அப்பதான் வந்து நீங்க கவனமா இருப்பீங்க அப்படிங்கிறாரு. இவர் வந்து பயத்துல வாழுங்கன்னு சொல்லல. இவர் இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உங்க மண்டைக்குள்ள இருந்துச்சுன்னா, பேக் ஆஃப் த மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இல்லாம இருந்தீங்கன்னா, ரொம்ப அலர்ட்டா இருப்பீங்க. அப்ப ஒரு சூறாவளி வர்றதுக்கு முன்னாடியே, சூறாவளி வரப்போறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, உங்க வாழ்க்கையோட பிக் டிசிஷன்ஸ நீங்க கரெக்ட்டா எடுத்து, ரொம்ப ஸ்மூத்தா அதிலிருந்து தப்பிச்சுருவீங்கங்கிறாரு. ஸ்பாட் த்ரெட்ஸ் பிஃபோர் தி எக்ஸ்ப்ளோட். ஸோ இந்த ஒரு குணம் இருந்தா மட்டும் தான், ஒரு பிரச்சனை பெருசா வெடிக்கிறதுக்கு முன்னாடியே, இது பிரச்சனையா இருக்குமோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் என்னோட ரிலேஷன்ஷிப்ல கூட நான் அடிக்கடி சொல்லுவேன். ரிலேஷன்ஷிப் கோச்சிங்ல கூட.
இந்த குக்கர் மாதிரி குக்கர் அப்பப்போ விசில் அடிச்சுட்டே இருக்கும். பீ பீ பீப்புன்னு விசில் அடிக்கும். ஸோ அப்பப்போ வந்து கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனா நம்ம என்ன நெனச்சுருவோம், சும்மா பிரச்சனை இது அப்ப எல்லார் வீட்லயும் வர்றது தான் அப்படின்னு சொல்லிருவோம். ஆனா அவங்க ஏன் இந்த வருத்தப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம யோசிச்சு அத வந்து மாத்த மாட்டோம். நம்ம வாழ்க்கைய மாத்த ட்ரை பண்ண மாட்டோம். அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா இடிச்சு இடிச்சு 8 வருஷம், 10 வருஷம் ஆகும். ஆனா அப்ப வந்து மிகப்பெரிய பூகம்பமா வெடிக்கும். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, இஃப் யூ ஹேவ் திஸ் அ paranoid survive attitude, then you will understand even the origin of the problem as the future biggest problem. அப்போ வந்து நம்ம வந்து எதையுமே வந்து அப்படின்னு விட மாட்டோம். நம்ம சீரியஸாக கவனிப்போம். ரீஇன்வென்ட் பிஃபோர் யூ ஆர் ஃபோர்ஸ்டு டு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி இந்த ஒரு சுச்சுவேஷன் வரும். திடீர்னு ஒரு நாள் வரும். இந்த பணத்தை கொடுத்தே ஆகணும், இந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும், டெட்லைனாக இருக்கட்டும், ஹோம் ஒர்க்காக இருக்கட்டும், ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கட்டும், வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் வந்து நம்மளோட முடிவுகளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே எல்லா விஷயத்துலையுமே பர்சனல் லைஃப்பில், ப்ரொஃபஷனல் லைஃப்பில், ஃபேமிலி லைஃப்பில் நடக்க தான் போகுது. அப்படி நடக்கும்போது உங்களால் அதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு இந்த ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா, அதனால் நம்ம வந்து இந்த ஆட்டிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து ஒரு சேஃபான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆண்டி குரூ வந்து சும்மா சொல்லலை. அவர் நிஜமாவே சாக கடந்த இன்டெலை வந்து மொத்த உலகத்தையுமே திருப்பி போடுற மாதிரி மாற்றிருக்கிறாரு. ஏன்னா ஜப்பான் கம்பெனிஸ் நிறைய பேர் வந்து அவரை காம்பீட் பண்ணி இவரை தூக்கி சாப்பிட்ற சுச்சுவேஷனில் இருக்கும்போது எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, கண்டிப்பாக வந்து இன்டெலோட உயிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சிப் வேர்ல்டே வந்து விழுந்துருச்சு. ஏன்னா சீப்பாக வந்து ஜப்பான்லேருந்து நிறைய ப்ராடக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து இன்டெலோட பர்பஸே இதான், இனிமேல் இன்டெல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இன்டெலோட சிஇஓ நாளைக்கு வேற ஆளாக ஒருத்தரை போட்டால் அவர் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு அவரும் அவரோட ஃபவுண்டர் 2 பேருமே உட்காந்து ரொம்ப ஆழமாக யோசிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க எடுத்த முடிவு தான், லெட் அஸ் த்ரோ த சிப்ஸ் அண்ட் லெட் அஸ் கெட் இன்டு மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு ஒரு புதிய ஒரு கம்ப்ளீட்டாக ஃபண்டமெண்டல்ஸே மாற்றி, எதுக்காக அந்த கம்பெனி உருவாக்கப்பட்டதோ, எதை அந்த கம்பெனி ஆரம்பத்திலேருந்து செஞ்சுட்டு இருந்ததோ அதையே அவங்க வந்து மாற்றுறாங்க. நம்ம வாழ்க்கையில் பல இடத்துல நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம். இதான் நான், இப்படி தான் நான் இருக்கணும், என்னோட குணம் இப்படி, எனக்கு இதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கெங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நின்றுறோம். எப்போ வந்து நம்ம நம்மளோட வாழ்க்கையை ஃப்ரேம் போட்டு லாக் பண்ணாமல் இருக்கிறோமோ, எப்போ வந்து ஒரு திறந்த ஒரு ஆப்ஷனோட ஒரு ஓப்பன் சிஸ்டமாக நம்ம வாழ்கிறோமோ, அப்போ தான் வந்து நம்மளை சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம எப்போ ஃப்ரேம் போடுறோமோ அப்போ நம்ம லாக் ஆயிடுறோம். அப்போ நம்மளை வந்து நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் சமுதாயமும் காலமும் சூழ்நிலையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம வயசாயிருச்சுன்னா, நம்ம மனசுக்கு, நம்ம மூளைக்கு வயசாயிருச்சுன்னா, நம்மளால நம்மள மாத்த முடியாது. ஆண்டி குரூவ் என்ன சொல்றாருன்னா, "யூ வில் ஏபிள் டூ அப்டேட் யூ ஒன்லி வென் யூ நோ தட் த சிட்யூவேஷன் டிமாண்ட்ஸ்." அப்ப நம்ம சூழ்நிலைகள் நம்மள வந்து மாத்த சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், நான் ஏன் மாறணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் கிடைக்கும். அவருக்கு அந்த பதில் கிடைச்சது. அதனால அவரால சிப்ஸ வந்து டிட்ச் பண்ணிட்டு மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள அவரால போக முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட், ஒரு போல்டு டிசிஷன் அவர் எடுத்ததுனால தான் இன்டெல் கம்பெனி வேற லெவலுக்கு போச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷம் கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் எல்லாமே வந்து இன்டெலை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. ஸோ இவரோட வாழ்க்கையில இவர் செஞ்சது நிஜம். கிட்டத்தட்ட அங்க பாருங்க, இண்டஸ்ட்ரியல் ஷிஃப்ட் யூ எய்தர் அடாப்ட் ஆர் டை. நம்ம வாழ்க்கையில பல தடவ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். நீ மாறு, இல்லைன்னா மரணம், மரணத்தை ஏத்துக்கோ. அப்ப நம்மளோட வாழ்க்கையில பல இடங்கள்ல பல பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்த ஸ்டாப் பண்ணதுக்கு காரணம், அவங்க மாறுறதுக்கு ரெடி இல்ல. சேஞ்ச் அடாப்ஷன் இஸ் சம்திங் விச் இஸ் ஃபண்டமெண்டல். அப்ப ஒரு ஒரு இடத்துலயுமே நம்ம வந்து மாற்றத்தை ஏத்துக்கிட்டா மட்டும் தான் அடுத்த லெவலுக்கு நம்மால போக முடியும். அப்படி மாற்றத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி, அந்த மாற்றத்தை ஏத்துக்கிற சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில எப்படி வரும்னா, மரணம் மாதிரியே வரும். இந்த கிராஃப பார்த்தா உங்களுக்கு தெரியும். சீட் ஆஃப் குரோத், ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். அந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ங்கிற அந்த ஒரு நடுவுல இருக்கிற புள்ளி தான், அந்த புள்ளியில நம்ம எடுக்கிற முடிவு தான் நம்மளோட குரோத்த மேல கொண்டு போதா, கீழ கொண்டு போக போதா அப்படிங்கிறது முடிவாகுது. அப்ப குடும்பங்கள் டைவர்ஸ் ஆறதுக்கும், கம்பெனிகள் விழுறதுக்கும், தோல்வி அடையறதுக்கும், வேலைகள் முன்னேறாம இருக்கிறதுக்கும், படிப்புல நம்ம வெற்றி பெறாம இருக்கிறதுக்கும், தனி மனித ஒழுக்கத்துல நம்ம கேவலமா இருக்கிறதுக்கும், எல்லாத்துக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட், ஒரு கன்ஃப்யூஷன் வருது, இல்ல ஒரு டிசிஷன் எடுக்கணும்ல. அப்ப இப்ப மாறுறியா? இல்லன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம் அனுபவிக்கிறியாங்கிற ஒரு கேள்வி வரும். மாற்றமும் கஷ்டம் தான். ஆனா மாறாம இருந்தா ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம என்ன முடிவு எடுக்கிறோங்கிறது தான் எல்லாமே. அந்த முடிவுல நம்ம என்ன எடுக்கணுங்கிறத வச்சு நம்மளோட வாழ்க்கை முடிவாகுது.
இதை வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு குட்டி மிஷின் ஒன்று இருந்துச்சு இந்த ரிமோட்டில் பாதி சைஸுக்கு. அதான் வந்து ஐபாட். அந்த ஐபாடை தான் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருமே பாக்கெட்டில் வச்சுட்டு ஒரு ஹெட்ஃபோன் மாட்டிட்டு அப்படியே மண்டையாட்டிகிட்டே இருப்பாங்க. உலகமே வந்து மாடர்னாக இருந்துச்சு. ஐபாட் நல்ல சேல்ஸும் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு ஐபாடுக்கு வந்து லைஃப் ரொம்ப நாள் இல்லைன்னு. இன்றைக்கி உங்களால் ஒரு ஐபாட் வாங்க முடியாது, ஏன்னா அது இல்லவே இல்லை. ஏன் இல்லைன்னா ஐஃபோனில் பாட்டு கேட்க முடியும். அது யார் உருவாக்குனான்னா ஸ்டீவ் ஜாப்ஸே தான் உருவாக்குனாரு. ஸோ அவரோட ப்ராடக்ட் சாகப்போது ஃப்யூச்சர்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவரே அவரோட ப்ராடக்ட்டை இன்னொரு ப்ராடக்ட் வச்சு கொன்னாரு. அந்த கொன்ன ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் ஐஃபோன். மொத்த உலகமே பிரம்மாண்டமாக பிரமிச்சு போன ஒரு மிகப்பெரிய இன்வென்ஷன் ஐஃபோன். ஆனால் அந்த ஐஃபோனை உருவாக்குனது ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆனால் அந்த ஐஃபோன் அவரோட இன்னொரு ப்ராடக்ட்டை கொன்னுச்சு. ஆனால் அது வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜிக் மூவ். அப்படி பண்ணதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஐஃபோன் கோடிக்கணக்கில் வித்துக்கிட்டு இருக்கு. மார்க் ஜக்கர்பர்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபேஸ்புக் உருவாக்குனவர், இன்ஸ்டாகிராமோட ஓனரு, வாட்ஸ்அப்போட ஓனரு. இன்றைக்கி மொத்த மெட்டா வேர்ல்டே வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் முதல்ல ஃபேஸ்புக் ஆரம்பிக்கும்போது டெஸ்க்டாப்பில் தான் இருந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ₹20க்கு 1 ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் கெஃபேல போயிட்டு ஃபேஸ்புக்கில் என்னோட ஐடி கிரியேட் பண்ணது 2007ல். ஸோ என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து இன்னும் 2007ல் தான் இருக்குது. சங்கர் குமரன் அப்படிங்கிற பேரில் இருக்குது, போய் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அந்த ஃபேஸ்புக் ஐடி நான் போகிறதே இல்லை இப்போல்லாம். ஆனால் அவருக்கு வந்து ஃபேஸ்புக்கு பீக்கில் இருக்கும்போது எல்லாருமே வந்து டெஸ்க்டாப்பில் மானிட்டரில் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு மொத்த உலகமே வந்து கம்ப்யூட்டர் நோக்கி செல்ஃபோன் நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ மொத்த உலகமே இனிமேல் செல்ஃபோன் தான் யூஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி செல்ஃபோனில் ஃபேஸ்புக் கொண்டு வர ஆரம்பித்தார். அப்படி கொண்டு வந்த ஒரே காரணத்தினால தான் இன்னைக்கு மெட்டா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்தை அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ நம்மளே வந்து நமக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளோட ப்ரெசன்ட் ஸ்டெப்டை தியாகம் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த பயணம் நம்மளோட இருக்கிற ஒரு திருப்தியை தூக்கி போட்டு அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும். நம்ம ரொம்ப சாஃப்டாக புரிய வச்சு கொஞ்சி குழாவியெல்லாம் நம்ம சில முடிவுகள் எடுக்க முடியாது. அதனால தான் வந்து இந்த சுகர் கோட் பண்ணுற கேட்டகரியெல்லாம் சர்வைவே ஆகாது. ஆமாம் 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 சாமி போடுற கூட்டம், இல்லைன்னா ஈகோவுக்கு சாப்பாடு போட்டு வேலையை கோட்டை விடுறவங்க, இந்த மாதிரியான கேட்டகரி எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரினர் ஆகிறதில்ல. இதில் ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆண்டி குரூ சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இஃப் யூ டிஸ்அக்ரி வித் மீ அண்ட் டோன்ட் ஆர்கியூ, யூ ஆர் வொர்த்லெஸ் டு மீ. நீ வந்து நான் பண்ணுறது தப்புன்னு சொல்கிற, ஆனால் நான் ஏன் தப்பு பண்ணேன், எப்படி தப்பு பண்ணேன், நான் எப்படி சரி பண்ணியிருக்கணும்னு உன்னால் ஆர்கியூ பண்ணி ப்ரூவ் பண்ண முடியலைன்னா, ஐ ஹாவ் நோ பிஸ்னஸ் வித் யூ. நான் உன்னைய வந்து ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ யாரை வந்து இவர் வந்து வேல்யூ பண்ணுறாருன்னா, யார் வந்து அவங்களோட ஆசைப்பட்ட அந்த கொள்கை கேட்க போராடுறதுக்கு ரெடி இருக்கிறாங்களோ, அவங்க ஆசைப்பட்டதை வந்து சண்டை போட்டு அதை கஷ்டப்படக்கூடாது, இன்னொருத்தங்க வருத்தப்படக்கூடாது, அ அ எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது வேற, எல்லாரையும் திருப்திப்படுத்தணுங்கிறது வேற. பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது வேற, எல்லாரையும் திருப்திப்படுத்தணுங்கிறது வேற. எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொன்ன கடவுள்கள் ஆயுதத்தோட இருக்கிறாங்க. அப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு மைல்டு டிஃபரன்ஸ் இருக்கு. யாரு வந்து பீப்பிள் ப்ளீஸரா இருக்கிறாங்களோ, அவங்க வந்து செல்ஃப் ப்ளீஸரா இருக்க முடியாது. யார் வந்து இன்னொருத்தர சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. ஸோ இந்த பேரனாய்டு ஃபிலாசபி, இந்த ஆண்டி ஆண்டி குரூவ் சொல்கிறது வந்து உங்களை வந்து பயத்திலே இருக்க வைக்கிறது இல்லை, உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக லாஜிக்கலாக திங்க் பண்ண வச்சு அடுத்த என்ன ஸ்டெப்பு, நான் என்ன தப்பு பண்ணியிருக்கலாம், நான் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ரொம்ப உயிரோட்டமாக வச்சுருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இந்த லாஜிக் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் யாரெல்லாம் வந்து ஒரு சின்ன சக்ஸஸில் ரொம்ப திருப்தி அடைஞ்சிடுறாங்களோ அவங்களால அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்கள மாற்றிக்க அவங்களால முடியறதில்ல. நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய கேட்டிருப்போம். ரொம்ப ஒரு படம் ஜெயிச்ச உடனே ரொம்ப திமிரு வந்துருச்சு, அவன் விலைய ரொம்ப கூட்டிட்டான், பார்த்தா 5 வருஷத்தில் அவனுக்கு மார்க்கெட்டே இருக்காது. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வெற்றியை வந்து நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணி ரொம்ப நான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிட்டு நம்ம வந்து கற்றுக்கிற குணத்திலிருந்து நம்ம திமிரு குணத்துக்கு வந்துடுறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வரக்கூடிய டிசாஸ்டரை நம்ம மனசில் வைக்கிறது இல்லை, சுச்சுவேஷன் மாறலாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ தான் வந்து நம்ம விழுற ஆரம்பிக்கிறோம். அப்போ சக்ஸஸ் வந்து நம்ம தலைக்கு ஏற்றிக்கக்கூடாது. நம்ம ரூட்டடாக கிரவுண்டடாக எப்போ வேணால் பிரச்சனை வரலாங்கிற ஒரு பேசிக் வேர்ல்டு நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போனோம்னா லாங் ரன்னுக்கு நம்மளால் வளர முடியும், சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ இதான் வந்து இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட ஆண்டி குரூவ் சொல்லி கொடுத்த ஒரு மிகப்பெரிய க்ரோத் ஹேக்.
நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் சொன்னது தப்பில்லன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஆம், ஹனுமாரோட வாழ்க்கைய பார்த்தாலும் நமக்கு இதே விஷயம் புரியும். ஏன்னா, ஹனுமாரோட வாழ்க்கையில அவ்ளோ பிரச்சனை வரும். கன்டினியூஸா ஒவ்வொரு கட்டத்திலயும் பிரச்சனை வரும். ஸ்ரீகிருஷ்ணரோட வாழ்க்கைய பார்த்தாலும் பிரச்சனை வரும். அவர் பொறந்ததே ஜெயிலு. பொறந்த உடனே அப்பா, அம்மாவ பிரிஞ்சுட்டாரு. கடைசியில வளர்ந்த அப்பா, அம்மா கூடயாவது இருக்கலாம்னா, அங்கருந்து திரும்ப பிரிஞ்சுட்டாரு. காதலி கூட வாழ முடியல, ராதை கூட. ஸோ, கன்டினியூஸா ஒவ்வொரு கட்டத்திலயும் பிரச்சனை. ஆனா, அந்த பிரச்சனை வரம்போது அவர் ஷாக் ஆகல. யார் ஒருத்தன் வந்து பிரச்சனை வரும்போது ஷாக் ஆகலையோ, அவனால அந்த பிரச்சனைய ரொம்ப ஈஸியா கூலா ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா, யார் ஒருத்தன் ஷாக் ஆக மாட்டான்னா, பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறத முன்னாடியே கணிச்சவனால மட்டும் தான் அந்த பிரச்சனை வரம்போது சிரிக்க முடியும். ஸோ, நம்மளோட வாழ்க்கையில நம்ம பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி பிரச்சனை வரலாம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, நம்மளோட உடம்ப ரொம்ப ஹெல்தியா வச்சிருப்போம். நம்மளுடைய மனச ரொம்ப காமா வச்சிருப்போம். நம்மளோட மூளைய ரொம்ப ஷார்ப்பா வச்சிருப்போம். ஸோ, பாசிட்டிவ் மைண்ட் செட் ஷங்கர் குடும்பத்தில நம்ம எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் டைம். தேங்க் யூ ஸோ மச். உங்க மனசுல நான் சொன்னது எந்த அளவுக்கு தாக்கத்த ஏற்படுத்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.